சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 4-5 வருடங்கள் ரொம்பவே வேதனையான ஒரு காலகட்டங்களா கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்களோ அதுக்கு 2 மடங்குக்கு மேலான அவமானங்களையும் வேதனைகளையும் இந்த 5 வருஷத்துல சந்திச்சுட்டாங்க. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் ரொம்ப பெரிய வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்துல இவங்களுக்கு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய தைரியத்திலையும் தன்னம்பிக்கையாலையும் மட்டும்தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா இந்த 5 வருஷத்துல இவங்களுக்கு கண்டிப்பா வேலை இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அது மூலமா வருமான பற்றாக்குறைய கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. யாருக்கிட்டையும் கை நீட்டி ₹1 கூட கடனே வாங்காத விருச்சிக ராசிக்காரங்க கூட வேலை இழப்புகளை சந்திச்சதால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கடனை சொன்ன நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாம நிறைய அவமானங்களையும் இவங்க கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. அதே போல வேலை இழப்புகளுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப காலமா நல்ல வேலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல இவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. சப்போஸ் ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடனடியா வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருந்தாலும் அந்த வேலை இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையா இருக்காது. மேல் அதிகாரிகளா உட்கார்ந்து மற்றவங்களை வேலை வாங்கிக்கிட்டு இருந்த இவங்க எடுபடிகளா வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த 5 வருஷத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துக்காகவும் வாங்கின கடன்களை அடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க அந்த வேலையில ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. முழு மன திருப்தியான வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பணவரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இவங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில கை நிறைய சம்பளத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனா தற்சமயம் கிடைச்சிருக்கிற வேலையில அதுல பாதி சம்பளம் கூட இவங்களுக்கு கிடைக்காது. குடும்ப தேவைகளை கூட சரியான முறையில நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒரு குறைவான சம்பளத்தை தான் இவங்க வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பண நெருக்கடி அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வேலை இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறமா உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். தலை சம்பந்தமான பாதிப்புகள், நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள், இதயம் சம்பந்தமான பாதிப்புகள், இப்படி ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க மரணத்தோட வாயில் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழலையும் இந்த 5 வருஷத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இத்தனை வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படிங்கிற மனக்கவலையும், குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலையே அப்படிங்கிற மனக்கவலையும் ஒன்னா சேர்ந்து பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களை முழுமையா முடக்கி போட்டிருக்கும். இந்த கவலைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்க மனசுக்குள்ள கிடந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த மன அழுத்தத்தாலேயே இவங்க நிறைய வியாதிகளையும் சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இவங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்களோ அவங்களோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா எந்த நிறுவனம் இவங்களை வேண்டான்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்களோ அந்த நிறுவனம் இவங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். இவங்களை சதி பண்ணி வெளியே அனுப்புன எல்லாருமே இவங்க எந்த அளவுக்கு வேதனைகளை அனுபவிச்சாங்களோ அதே அளவுக்கான வேதனைகளை அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க இப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை வெளியே அனுப்புனதை நினைச்சு அவங்க வருத்தப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் நீங்க கண்கூட பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில கிரகங்கள் சதி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றதை விட இவங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் நேர்மையா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க வாழ்க்கையில சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளாவது விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கி கொடுக்குமா, சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல விதமான ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆவணி மாசத்துல உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ண போறார். உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே வந்து உட்கார்றாரு அப்படின்னா தொழில் ரீதியா சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். பெரிய அளவுல மந்த நிலைமையை சந்திச்சு வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வந்த தொழில்கள் கூட
இந்த காலகட்டத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை அடையும். பெரிய அளவிலான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி அல்லது தொழில மாற்றங்களை செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதம் ரொம்பவே ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகங்களையும் இந்த ஆவணி மாசத்துல சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்க மனசுக்கு பிடிக்காத வேலையாவே இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களோட திறமைக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலருக்கு வேலை செய்யற இடங்கள்ல பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாம உங்ககிட்ட பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருந்த சக பணியாளர்கள் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கூட இருந்துட்டு வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது முழுமையா விலகும். பிடிக்காத வேலையாவே இருந்தாலும் சரி, குறைவான சம்பளமாவே இருந்தாலும் சரி, அந்த வேலையில உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட கோபத்தை முழுமையா குறைக்க வேண்டிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உங்களோட கோபம் குடும்ப வாழ்க்கைக்கு சத்ரு அப்படிங்கறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சப்போ, எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தினப்போ உங்க வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு ஆதரவா நின்னாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. எந்த ஒரு சூழல்லையும் வெளியில இருக்கக்கூடிய கோபங்களை கொண்டு வந்து உங்க வாழ்க்கை துணை கிட்ட காட்டாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வேலை செய்யற இடங்களா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா தொழில் செய்யற இடங்களாவே இருந்தாலும் சரி, உங்களோட சோகத்தை எப்படி உங்களுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி உங்களோட கோபத்தையும் உங்களுக்குள்ளேயே மறைச்சிக்கோங்க. எந்த ஒரு சூழல்லையும் வேலை பார்க்குற இடத்துலயோ அல்லது தொழில் செய்யற இடத்துலயோ உங்களோட கோபத்தை காட்டாதீங்க. முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களோட கோபத்தை கொண்டு வந்து கொட்டிடாதீங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்குது. ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராசியோட அதிபதி மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 8வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மன ரீதியா நீங்க ரொம்பவே பலவீனமா மாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஏற்கனவே நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அதுல இருந்து இப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் இருக்க போகுது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் சரி, உடனடியா மருத்துவரை போய் பாருங்க. உங்களோட கோபத்தை முழுமையா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களோட கவனத்தை செலுத்துங்க. பழைய நினைவுகள்ல இருந்தும் பழைய வேதனைகள்ல இருந்தும் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாம நடந்து போன விஷயங்களை மனசுக்குள்ள போட்டே குழப்பி உங்களை நோயாளிகளா மாத்திக்காதீங்க. இதெல்லாம் விட முக்கியமா விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற வெறியில ஓய்வு எடுக்காம வேலை பார்க்காதீங்க. தேவையான ஓய்வை உங்க உடலுக்கு கொடுங்க. ஏற்கனவே உங்களோட உடலை நீங்க அளவுக்கு அதிகமாவே கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இனியாவது உங்களோட உடலுக்கு தேவையான ஓய்வை அப்பப்போ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கறத விருச்சிக ராசிக்காரங்க எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மறுபடியும் பாதிப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க. அதே போல இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. உங்களோட கிரக அமைப்புகள் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க. நீங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருந்தா மட்டும்தான் உங்களோட குடும்பம் தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட மன தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.